வசனங்களின் மேல் வாஞ்சையோடு ஆழமாக கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ஆதி முதல் நமக்குள் இருந்த அந்த பாவ சுவாபம் நீங்கி புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், இஸ்ரவேல் என்பதற்கு தேவனுடைய இளவரசன் என்பது அர்த்தமாகும். இவர்கள் சிருஷ்டிப்பினாலும் மீட்பினாலும் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்றும், எந்த ஒரு சிருஷ்டியும் தேவனுடைய கரத்தினின்று நழுவிவிட முடியாது, அவருடைய பிரசன்னத்தினின்று தப்பிவிட முடியாது என்றும், நாம் தேவனை வைத்திருக்க வேண்டிய இடத்திலே வேறு எதையாவது நாம் வைத்திருந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் அது நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவிலே விக்கிரகமாக காணப்படுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பின் செல்லக்கூடாது. அவைகள் நம்மை உயர்த்துவதில்லை, நம்மை ரட்சிக்கவும் செய்யாது, நித்திய மகிழ்ச்சியையும் தராது. அதனைத் தொடர்ந்து இன்று நாம் ஏசாயா 45, 46 அதிகாரங்களை கற்றுக்கொள்வோமா? இந்த பாடத்திலே கோரேஸ் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னரே ஏன் அவனுக்கு பெயரிடப்பட்டது? சார்ல்ஸ் ஸ்பர்ஜனின் சாட்சி என்ன? உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோம். வாருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 45, 46 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். ஏசாயா 45 அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், இந்த அதிகாரம் முந்தின அதிகாரத்தின் மைய கருத்தையே தொடர்கிறது. முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தோடு இந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த கடைசி வசனம் 45 அதிகாரத்தின் 1 வசனமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. ஆனாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் மனிதனால் செய்யப்பட்டவை என்பதை மறந்து போகாதிருங்கள். மத்திய காலத்திலே வாழ்ந்த ஒரு தேவ ஊழியர் இதை குறித்து வேடிக்கையாக சொல்லியிருக்கிறார். அதாவது, மனிதன் கழுதையிலே பயணம் செய்யும் பொழுது இந்த அதிகார பிரிவுகளை செய்திருக்கிறான் என்று சொல்கிறார். ஒவ்வொரு முறை கழுதை நிற்கும் பொழுதும் அவன் இறங்கி தன்னுடைய எழுதுகோலால் அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாக குறித்து விடுவானாம். இவ்வாறு தான் பிரிக்கப்பட்டது என்று வேடிக்கையாக அவர் சொல்கிறார். இது ஒரு கதைதான். ஆனாலும் இதனுடைய கருத்தை போல சில இடங்களிலே அதிகாரங்கள் சரியாக பிரிக்கப்படவில்லை என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் கடந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை மீண்டும் இங்கே பார்ப்போம். ஏனென்றால் முறைப்படி அந்த வசனம் இந்த அதிகாரத்தை சார்ந்ததுதான். ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனம், கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேசை குறித்து அவன் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே சொல்லப்பட்டுவிட்டது. இதை அநேகருக்கு விசுவாசிக்க முடியவில்லை. வேதத்தை பூரணமாக நம்பாத சில வேத ஆசிரியர்கள் ஏசாயா புத்தகத்தின் இந்த பகுதியை வேறொருவர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த அற்புதமான தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. 200 ஆண்டுகளுக்கு முன்பே கோரேசை பற்றி ஏசாயா சொல்லியிருப்பது அவிசுவாசிகளான அவர்களுடைய பலவீனமான விசுவாசத்தினாலே அவர்களுக்கு ஜீரணமாகிறதில்லை. சரி, இங்கே கேள்வி என்னவென்றால், கோரேஸ் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன் அவனுக்கு பெயரிடப்பட வேண்டிய காரணம் என்ன? இதற்கு 3 காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாவது காரணம் அடையாளப்படுத்துவதற்காக. கோரேசு தோன்றும்போது ஏசாயா யாரை பற்றி பேசினார் என்ற குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஏசாயா சொன்ன மனிதன் இவன்தான், ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் இவனை பற்றியதே என்று எளிதாக கண்டுபிடித்து செய்தியை புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் மக்கள் தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆணையை இவனே பிறப்பித்தான். இரண்டாவது காரணம், ஏசாயாவின் வார்த்தைகளின் உறுதித்தன்மை இதன் மூலம் வெளிப்படும். கோரேசு காலத்திலே நிறைவேறப் போகிறதை பற்றி ஏசாயா கூறுவது அவருடைய காலத்திலே நிறைவேறும் என்ற உறுதிப்பாட்டை இது செய்துவிடுகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பே அவனுடைய பெயர் சொல்லப்படுவதனால் இது சாத்தியமாகும். கோரேசை பற்றிய இந்த 200 ஆண்டுகளுக்கு முன் உள்ள தீர்க்க தரிசனம் உண்மையானால் 700 ஆண்டுகளுக்கு பின்னர்
பிறக்கப் போகும் கன்னியின் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். இதில் சந்தேகமில்லை. அறிவிக்கப்பட்ட இது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே முன் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ ஆயத்தமாக இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திலே கோரேசை என் மெய்ப்பன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்றும் கூறுவதை பார்க்கலாம். அவன் எருசலேமை திரும்ப கட்டுவான். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அசீரியாவை வட இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்து கொண்டு செல்வதற்கு தேவன் பயன்படுத்தினார். அதேபோல தென் இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோனை பயன்படுத்தி தேவன் சிறைப்படுத்தினார். இந்த இரு நாட்டு அரசர்களான அசீரியாவின் சனகரிப்பும் பாபிலோனின் நேபுகாத்நேச்சாரும் பொல்லாதவர்கள். இவர்களை தேவன் பயன்படுத்தினாலும் பின்னால் அவர்கள் செய்த காரியங்களுக்காக அவர்களை தண்டித்தார். ஆனால் கோரேசோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவனை தேவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது 2 காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஒன்று, நாம் எதிர்பாராத சிலர் பரலோகத்திலே இடம்பெற்றிருப்பார்கள். இந்த கோரேசும் அப்படிப்பட்டவனாக இருக்கலாம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக, அங்கே இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்தவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருப்பதினாலே அவருடைய கிருபையினாலேயே நாம் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம். இந்த கோரேஸ் தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்தை மட்டுமல்ல, அவருடைய பிரியத்தையும் நிறைவேற்றுகிறவன். சனகரிப்பும் நேபுகாத்நேச்சாரும் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றினார்கள். கர்த்தருடைய சித்தப்படி வட இஸ்ரவேலையும் தென் இஸ்ரவேலையும் இவர்கள் ஒவ்வொருவரும் சிறைப்பிடித்து சென்றார்களே ஒழிய வேறு ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ஆனால் கோரேசோ தேவனுக்கு பிரியமானதை செய்தான். இதுவே இவர்களுக்கிடையே உள்ள வித்தியாசம். எனவேதான் தேவன் அவனை என் மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். ஏசாயா கோரேசை பற்றி சொல்லி 200 ஆண்டுகள் வரை அவன் உலகிலே தோன்றவில்லை. அவன் பெர்சியாவில் தோன்றினான். இவனுடைய கல்லறை இன்று ஈரான் தேசத்தில் உள்ள பாசர்கடே என்ற இடத்தில் உடைந்த நிலையிலே காணப்படுகிறது. அதிலே கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அவன் ஒரு மனத்தாழ்மையுள்ள தேவனை விசுவாசித்த மனிதன் என்றதொரு எண்ணத்தோடையே அந்த கல்வெட்டுகளை வாசிக்க முடியும். பழங்காலத்தில் அநேக அரசர்கள் பொல்லாதவர்களாக பொய்யர்களாக காணப்பட்டதை நாம் அறிவோம். அவர்கள் விட்டு சென்ற குறிப்புகள் அவர்களை பற்றி பெருமை பாராட்டுகின்றனவையாக இருக்கும். அவை நம்பக்கூடிய அளவிலேயும் காணப்படாது. ஆனால் கோரேஸ் வித்தியாசமானவன். அவன் தன்னை பற்றி பெருமை பாராட்டவில்லை. ஆனால் அவன் உலகத்தை வென்றிருக்கிறான். அதேபோல கோரேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றும் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பெயர் இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஏன் இந்த பெயரை கோரேசிற்கு கொடுத்தார்? ஏனென்றால் அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். இஸ்ரவேலை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து அவர்கள் தேசத்திற்கு திரும்பிச் செல்ல அனுமதித்தான். தேவனுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றினான். தன் தேசத்திற்கு திரும்பாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவன் தங்கம், வெள்ளி மற்றும் விலையேற பெற்ற பொருட்களை கொடுத்து அவர்களை அவர்கள் தேசத்திற்கு திரும்ப உற்சாகப்படுத்தினான். இவ்விதமாக அவன் ஒரு விதத்திலே மேசியாவிற்கு நிழலாக இருக்கிறான். கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என்று குறிப்பிடப்படுவது பாபிலோனின் கதவுகளை குறிக்கிறது. இவர்களுடைய கதவுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பாதபடிக்கு பூட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் கோரேஸ் அவைகளை திறந்து வைத்தான். எனவே இஸ்ரவேலர் எளிதாக தங்கள் தேசத்திற்கு திரும்பினார்கள். தொடர்ந்து தேவன் கோரேசை பார்த்து கூறுகிற காரியங்களை பாருங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 3-4 வசனங்கள். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று
நீ அறியும்படிக்கு வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்புத் தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாபிலோனின் பொக்கிஷங்கள் கோரேசுக்கு கிடைத்தன. இந்த பாபிலோன் எல்லா நாடுகளிலும், குறிப்பாக எருசலேமிலும் இருந்து கொள்ளையிட்ட பொருட்களை எடுத்துச் சென்று பொக்கிஷமாக வைத்திருந்தது. அவையெல்லாம் கோரேசுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. ஏசாயா 45:5 பாருங்கள். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. கோரேசு தேவனை பற்றி அறியும் முன்னரே அவனை தெரிந்து கொண்டார். பின்னர் அவன் ஜீவனுள்ள உண்மையான தேவனை தெரிந்து கொண்டான் என்று நம்மால் சொல்ல முடியும். ஏனென்றால் எஸ்ரா 1:2 பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று கோரேஸ் சொல்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 7 பாருங்கள். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். எல்லா காலங்களுக்கும் முன்பாக உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதை குறித்த ஒரு சிறந்த வசனத்தை இங்கே பார்க்கிறோம். பெர்சியாவில் தோன்றிய சமயம் ஒளியை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறது. நம்முடைய கர்த்தரே ஒளியை உண்டாக்கினவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஒளி தேவன் அல்ல, ஆனால் தேவன் ஒளியாயிருக்கிறார். இந்த பெர்சியர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒரே தெய்வம் என்ற கொள்கை உடையவர்கள். இவர்கள் இஸ்ரவேல் மக்களோடு தொடர்புடையவர்களாக காணப்பட்டபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. இஸ்ரவேல் உலகத்திற்கு சாட்சியாக இருந்தது. மேலும் இருள் என்பது பெர்சியர்களால் தீய சக்தியாக கருதப்படுகிறது. தீங்கையும் உண்டாக்கினவர் நானே என்று இந்த வசனத்திலே தேவன் கூறுவதை பார்க்கிறோம். இங்கே தீங்கு என்று சொல்லப்படுவது துக்கம், துன்பம், அழிவுகள் போன்றவற்றை குறிப்பிடுகிறது. இவை தீமை செய்வதனால் உண்டாகும் கனிகள், பாவத்தின் கனிகள். ரோமர் 6:23 பார்ப்பது போல பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் பாவம் செய்வீர்களானால் அதற்கு பின் விளைவு உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். பாவம் தன்னுடைய பலனை நிச்சயமாகவே கொண்டு வரும். இன்று சிலர் நீ தவறு என்று நினைத்தால் அது தவறாகும், நீ சரி என்று நினைத்தால் அது சரியே என்று சொல்லுகிறார்கள். இது இன்றைய நாட்களிலே மக்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு தவறான கருத்து. அப்படியானால் வேதம் சொல்வதெல்லாம் வீணா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவதெல்லாம் தேவையில்லாத காரியமா? உலகத்தை சிருஷ்டித்தவர் பிரயோஜனமில்லாத வேதத்தையா தந்திருக்கிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மன விருப்பத்தின்படி மனது கூறுவதை கேட்டு வாழ தேவன் நம்மை படைக்கவில்லை. தொடர்ந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் பாவம் செய்வீர்களானால் அதற்கு சம்பள நாள் ஒன்று இருக்கிறது, அதன் விளைவை அது உண்டாக்கும், முழு சம்பளத்தையும் தரும். இதையே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கூறிக்கொண்டிருக்கிறார். தேவன் அவ்விதமே உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே செல்வீர்கள் என்றால் அதை விசாரிக்க நியாயாதிபதியே தேவையில்லை. பாவமே தன் விளைவாகிய தண்டனையை கொண்டு வந்துவிடும். எனவே அவரே ஒளியையும் இருளையும் உண்டாக்கினவர் என்று சொல்கிறார். தேவன் பெர்சியர்களை நோக்கி, நீங்கள் ஒளியை தெய்வமாக வணங்குகிறீர்களே, அது தெய்வம் இல்லை என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நானே அவைகளை சிருஷ்டித்தேன் என்று அர்த்தம்பட அவர் கூறுகிறார். ஏசாயா 45:9 பாருங்கள். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? ஏன் தேவனுக்கு எதிராக சண்டையில் இறங்குகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி தேவனுக்கு எதிராக சண்டையிடுவீர்கள் என்றால் நஷ்டம் உங்களுக்கே. ஆகவே இந்த வசனத்திலே அவர் கூறுவதன் அர்த்தம் இதுதான்: நீங்கள் என்னோடே விளையாடாதிருங்கள். நீங்கள் எனக்கு எதிராக போர் புரிய முடியும் என்று நினைக்காதிருங்கள்.
உங்கள் வழக்கை நியாய மன்றத்திற்கு வெளியே வைத்தே தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்தையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சைப் போலாகும். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடே விளையாடி ஜெயித்துவிட முடியும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் எல்லாம் அறிந்த சர்வ வல்லவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். தொடர்ந்துள்ள வசனங்களிலே தேவன் சில காரியங்களை உரிமை கோருகிறதை காண முடியும். ஏசாயா 45 அதிகாரம் 12 வசனம் பாருங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின்மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஆச்சரியமானவை. இது தானாக இயற்கையாக உண்டான காரியம் அல்ல. ஒரு புகழ்பெற்ற வானவியல் வல்லுனர் இந்த உலகம் ஒவ்வொரு நிமிடமும் விரிந்து கொண்டே போகிறது என்று சொல்கிறார். கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒன்றிலிருந்து மற்றொன்று தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது என்பதும் இந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த சர் ஜேம்ஸ் ஜீன் என்ற வல்லுனரின் கருத்து. ஆம், தேவன் சொல்கிறார், நான் வானங்களை விரித்தேன். அவ்விதமே அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் தான் எவ்விதமாக ஒன்றுமில்லாமையிலிருந்து இவற்றை உருவாக்கினேன் என்று விளக்கமாக சொல்லாவிட்டாலும் அவரே இவற்றை படைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் எந்த தத்துவத்தை, அறிவியல் கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமையிலிருந்து இவற்றை உருவாக்கிய அந்த இடத்திற்கு வாருங்கள். யார் ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை சிருஷ்டிக்க முடியும்? சற்றே யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஒருவரே அவ்வாறு செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் நானே சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். அவருடைய வல்லமையான வார்த்தையினாலே உலகம் அனைத்தையும் அவர் சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தைகளிலே சொல்லப்பட்டுள்ள இந்த விளக்கத்தை கூட வேறு புத்திசாலித்தனமான விளக்கம் உங்களிடம் எதுவும் இருக்கிறதா? இல்லை பிரியமானவர்களே. ஏசாயா 45 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். தேவன் இஸ்ரவேலை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை நன்கு கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலின் ரட்சிப்பு நித்தியமானது. தேவன் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலே, நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு செல்வாய். ஆனாலும் நீ உன் பூமிக்கு திரும்பி வருவாய். கலகம் உன் இருதயத்திலே இன்னும் இருக்கிறது. ஆனாலும் இறுதியிலே நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். இதனை அடுத்து ஒரு சிறந்த அழைப்பை பார்க்கிறோம். இது இன்றைக்கும் எல்லாரையும் அழைக்கிறதா இருக்கிறது. ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம் பாருங்கள். பூமியின் எல்லை எங்குமுள்ளவர்களே, என்னை நோக்கிப் பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவருடைய மனமாற்றத்திற்கு காரணமான வசனம் இதுதான். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய சபை ஆராதனையிலே கலந்து கொள்வதற்காக ஞாயிறு காலையிலே சென்று கொண்டிருந்த பொழுது பனிப்புயல் தாக்கியது. எனவே அவர் தன்னுடைய சபைக்கு செல்ல இயலாமல் அருகில் இருந்த ஒரு சிறிய சபைக்கு சென்றார். அப்பொழுது புயல் கடுமையாக இருந்தபடியினாலே பிரசங்கியாரால் பிரசங்கிக்க இயலவில்லை. எனவே ஒரு படிக்காத மனிதர் அப்பொழுது எழுந்து இந்த ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்தை எடுத்து பேச ஆரம்பித்தார். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தைகளை கொண்டு தன்னால் சொல்ல முடிந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சத்தமாய் சொன்னார். பின் வரிசையிலே ஸ்பர்ஜன் மிகவும் துக்க முகத்துடன் இருப்பதை பார்த்தார். எனவே இந்த மனிதர் ஸ்பர்ஜனை பார்த்து, இயேசுவை நோக்கிப்பார், நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னார். ஸ்பர்ஜன் அதை கேட்டார். அவர் ஒரு அறிவாளி. ஆனாலும் இந்த படிக்காத மனிதரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னதை செய்தார். இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார். எவரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். தொடர்ந்து ஏசாயா 46 அதிகாரத்திற்குள்ளே வருவோம். இந்த பகுதியிலேயும் விக்கிரகங்களை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பாபிலோனில் உள்ள விக்கிரகங்கள் வீழ்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. இது நமக்கு வித்தியாசமானதாக தோன்றுகிறது. ஏனென்றால் பாபிலோன் ஒரு வலிமை வாய்ந்த நாடாக உலகிலே உருவாகும் முன்னர் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரான நாடாக
அது ஆவதற்கு முன்னர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. பாபிலோன் இந்த மாயையான ஆராதனைக்கு தலைமையகம் போல காணப்பட்டது. ஆகவே இதற்கு எதிராக தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டது பொருத்தமானதாகவே இருக்கிறது. அதே வேளையில் இஸ்ரவேல் தேசம் உண்மையான தெய்வத்தை விட்டு விலகி மாயையான ஆராதனைக்குள் கடந்து போய்விடாதபடிக்கும் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். ஏசாயா 46:1 பாருங்கள். பேல் பணியும், நேபோ குனியும். அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்துப்போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். பேல் என்பதும் நேபா என்பதும் பாபிலோனியர்களின் தெய்வங்கள். பேல் என்பது பாகால் என்பதின் சுருக்கம். பேல்சபூல் என்பதில் காணப்படும் சுருக்கம் இது. இது சாத்தானுடைய பெயர். நேபோ என்பதற்கு தீர்க்கதரிசி அல்லது பேசுகிறவர் என்ற அர்த்தமாகும். பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவுக்கு சென்றபோது மக்கள் பர்னபாவை பேல் அல்லது ஜூபிட்டர் என்றும் பவுலை நேபோ அல்லது மெர்க்குரி என்றும் நினைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் விளக்கமாக பேசினார்கள் இல்லையா? அந்த நாட்களிலே உருவ வழிபாட்டின் பின்னே சாத்தானை வழிபடுதல் இருந்தது. இன்றைய நாட்களிலேயும் இது மிகவும் பிரபலமாகி வருகிறது. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரியது என்று வேதம் அடிக்கடியாக எச்சரித்து சொல்லுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பகுதியிலே தன்னுடைய அன்பிற்கும் வல்லமைக்கும் அதேபோல் விக்கிரகங்களின் உதவியற்ற தன்மைக்கும் சுமப்பதற்கு பாரமான அதன் தன்மைக்கும் இடையிலே காணப்படுகிற வேறுபாடுகளை குறித்து தேவன் அழகாக சொல்கிறார். 3ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்நிதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இதுவே உண்மையானதற்கும் பொய்யானதற்கும் உள்ள வேறுபாடு. தேவன் இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் சுமக்கவில்லை, இஸ்ரவேலில் இருந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் தொட்டில் முதல் சுடுகாடு வரை சுமந்தார். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய மதம் உங்களை சுமக்கிறதா அல்லது நீங்கள் உங்கள் மதத்தை சுமக்கிறீர்களா? தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 என்ன வாசிக்கிறோம்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பார்க்கிறது போல அவரே நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் சுமக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் நம்மை இன்றும் சுமக்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 33:27 பாருங்கள். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அடுத்ததாக அவர் விக்கிரகங்களை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 46:5 யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும் படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? நாம் தேவனை வார்த்தைகளிலாலே விளக்கி கூறுவது மிகவும் கடினமாகும். ஏனென்றால் அவர் நித்தியமானவர். ஆனால் நாமோ நிலையற்றவர்கள். நிலையற்ற உலகத்திலே வாழ்கிறோம். அவருக்கு ஒப்பிடக்கூடியது ஒன்றுமே இங்கே இல்லை. அவரை நம்முடைய வார்த்தைகளினாலே விவரிக்கவும் முடியாது. விவரித்தாலும் முழுமையான விளக்கத்தை அவரை குறித்து நாம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனு உருக்கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். நாம் தேவனை அறிவதற்கு இயேசு ஒரே வழி. அவரே தேவனை வெளிப்படுத்தினார். ஏசாயா 46:6 பாருங்கள். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டானுடனே கூலி பொருந்திக் கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். இது பொன்னால் அல்லது வெள்ளியினால் செய்யப்படுகிற தெய்வத்தை குறிக்கிறது. இது மரத்தினால் செய்யப்பட்டதை விட விலையேறப்பெற்றது. பணம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட விலையேறப்பெற்றதை செய்கிறார்கள். ஏழை மக்கள் தங்கள் தகுதிக்கேற்றபடி செய்கிறார்கள். ஆகவே இது மனிதன் தன்னுடைய தொழிலை வணங்குவதை குறிக்கிறது. அது தன்னைத்தானே வணங்குவதை குறிக்கிறது. மனிதன் மனிதனையே வணங்குதல். இதனைத் தொடர்ந்து இதை குறித்த உண்மையான பரிசோதனை பார்க்கிறோம். 46:7 அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதுமில்லை. அவன் இக்கட்டை நீக்கி
அவனை இரட்சிக்கிறதும் இல்லை. தேவனைத் தவிர யாரும் எதுவும் நம்மை இரட்சிப்பதில்லை. தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், 9ஆம் வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. இன்றும் தேவனை பெயரளவிலே பின்பற்றுகிறவர்கள் அநேக மாயையான வழிபாட்டையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அநேகருக்கு தேவனை தாங்கள் சுமப்பது போன்ற ஒரு எண்ணம். சபைக்கு செல்வது, தேவனை ஆராதிப்பது, ஜெபிப்பது எல்லாமே அவர்கள் தோள் மீது உள்ள பாரம் போன்று இருக்கிறது. இவர்களும் தேவனை விட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் போன்றவர்கள்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அவர் உங்களுக்காக சிலவற்றை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை சுமந்து செல்ல அவர் விரும்பவில்லை. அவரே உங்களை சுமந்து செல்ல விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியே அவரை நம்பி நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே போட்டுவிட்டு அவர் தரும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? முக்கியமானவற்றை திரும்பி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருப்பதினாலே, அவருடைய கிருபையினாலே மாத்திரம் நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம். ஒளி தேவன் அல்ல, ஆனால் தேவன் ஒளியாக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் பாவம் செய்கிறவர்களானால் அதற்கு பின்விளைவு உண்டு. பாவம் தன்னுடைய பலனை நிச்சயமாகவே கொண்டு வரும். தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாம் தேவனை சுமந்து செல்ல முடியாது. அவரே நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். தேவன் நித்தியமானவர், நாமோ நிலையற்றவர்கள். அவருக்கு ஒப்பாக இந்த உலகிலே ஒன்றுமே இல்லை. அவரை நம்முடைய வார்த்தைகளினாலே விவரிக்கவும் முடியாது. தேவனை தவிர யாரும் நம்மை ரட்சிப்பதில்லை. கர்த்தரை நம்பி நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே போட்டுவிட்டு அவர் தரும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? சரி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். எண்ணாகமம் 6:24-25.